ஹாய் ஆல். நேற்று வந்து என்னோட வெட்டிங் ப்ளவுஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வெட்டிங் ப்ளவுஸ் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், 5 years பேக் நான் என்னோட ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் என்னோட என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். இதுதான் இந்த மாதிரி கவரில் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். நேற்று வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து நான் வச்சுருந்தேன். இதுக்குன்னுலாம் நான் தனியாக செப்பரேட்டாக கவர்லாம் வாங்க மாட்டேன். ஏன் அப்படின்னா சரி அதுக்கு ஒருக்கா நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால கிடைக்கிற கவர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குர்த்தி அந்த மாதிரி வாங்கியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டியான கவர் தான். ஸோ அதில் போட்டு நான் இப்படி மடித்து வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பனியன் கிளாத்தில் ஏதாவது இருந்தால் அதில் மடித்து வச்சுருப்பேன். சில சுடிதார் செட்டெல்லாம் ஒரு ஜிப் கவரில் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த ஜிப் கவரையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் இந்த ப்ளவுஸை வந்து நான் உல்ட்டாவாக மடித்து வச்சுருப்பேன். இப்போ வீடியோவில் காமிக்கிறதுக்காக உல்ட்டாவாக மடிச்சிருந்ததை நல்ல பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி நான் வச்சுருப்பேன். எனக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்லாம் தெரியாது. அதுவும் இது வந்து ஒரு 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 ப்ளசண்ட், ஒரு சூப்பரான ஒரு க்ரீனு. ஸோ எனக்கு இந்த ப்ளவுஸும் ரொம்ப பிடிக்கும். இதையும் நிறைய சாரீஸோட மேட்ச் பண்ணி நான் போட்டுப்பேன். அந்த அந்த அமௌண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, 9500 2 ப்ளவுஸ் காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெட்டிங் ப்ளவுஸோட ரேட் 5000 rupees வந்தது. இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து 4500 வந்தது. ஆரி ஒர்க் ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் சேர்த்து இந்த ரேட் அப்போ 5 years பேக்கே அவ்வளோ ரேட் வாங்கினாங்க. ஸோ இதில் எந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? இது வந்து ஸ்லீவ் ஃபுல்லுமே அது வந்து எல்போ ஸ்லீவ் கொடுத்துருந்தேன் வெட்டிங்க்கு. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ ஹாஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கறனால இன்னும் இதுவும் ஃபுல்லாக ஹெவியாக ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அப்போ வந்து இந்த கொடி டைப் தான் ரொம்ப ஃபேமஸ். செக்கடும் கொடி பேட்டர்னும் தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் வெட்டிங்க்கு வந்து ஒரு கிராண்ட் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் செக்குடு கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து கொடி டைப்பில் கொடுத்துருப்பேன். ஏன்னா க்ரீன் பேஸ்டாக இருக்குல்ல, ஸோ கொடி டைப் போட்டால் இந்த இதுக்கு சூட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இதுக்கு க்ரீன் கொடுத்துருந்தேன். இந்த க்ரீனுக்கு இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் நான். இதுவும் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் நம்ம இப்போ வரைக்கும் எந்த குறையுமே நம்ம சொல்லவே, பிகாஸ் 5 years ஆச்சு, அந்த ஷைனிங் வந்து இன்னும் குறையவே இல்லை. அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை நான் ஸ்டிச் பண்ணுற இடத்துல யாராக இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை தான் சொல்வேன். அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லாங் லைஃப் வரும்ல. நம்ம அடிக்கடி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸை வந்து பேக் கேமராவில் நான் ஃபுல்லாக டீப்பாக காமிக்கிறேன் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ளவுஸ். ஸ்லீவில் சென்டர் பார்ட் ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். நல்ல அழகான ஒரு ப்ளூ கலர் கோபி ஸ்டோன் வச்சு அதை சுற்றி 2 சுகர் பீட், ஒரு செயின் ஸ்டோன், அகைன் சுகர் பீடில் க்ரீன் கலர், தென் கோல்டன் கலர் அண்ட் தென் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லுமே இந்த மாங்காவை சுகர் பீடு வச்சே இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. தென் மாங்காவை எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக மீடியம் சைஸில் கோல்டன் பீட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 2க்கும் நடுவில் லோட் பண்ணியிருக்காங்க. த்ரெட் லோடுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஸ்லீவும் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்கு இந்த மாதிரி லோட்லேயே 2 லோட் கொடுத்துருக்காங்க. சுகர் பீட், செயின் ஸ்டோன், சுகர் பீட் அண்ட் த்ரெட் லோட், சுகர் பீட், த்ரெட் லோட், சுகர் பீட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த கோபி ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. புட்டாஸ் மட்டும் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ளவுஸ். எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு பொதுவாகவே க்ரீன்னா ரொம்ப பிடிக்கும்.
வெட்டிங் பிளவுஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் பிளவுஸ்னு என்னோட லைஃப்ல ஸ்பெஷலான 2 பிளவுஸை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஒன்று மெரூன் பார்த்துருக்கோம் செக்குடில், அண்ட் கிரீன் கொடி டைப்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டுமாரோ நான் வேற பிளவுஸ் டிசைன்ஸோட வரேன். நீங்க வந்து இப்போ ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு நியூ டிசைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஆரி டிசைன்ஸ் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆரி பிளவுஸ் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன டாபிக்ல வீடியோஸ் போடலாம் அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.